ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு கேம்ஸ்ராம் சேனல். வைகுண்ட ஏகாதசிக்கு ரொம்ப ஸ்பெஷலான திருவாதிரை களி தான் நம்ம சேனல்ல ட்ரை பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன நம்மளுக்கு இன்கிரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பச்சரிசி நல்ல பச்சரிசியா எடுத்துக்கோங்க. அது 1 கப் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 கப் ஆஃப் ரைஸ்க்கு நான் 1 கப் ஃபுல்லா, நல்லா 1 கப் ஃபுல்லா நீங்க நல்ல வெல்லமா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஏலக்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். முந்திரி ஒரு சின்ன கப்ல 1 கப் எடுத்திருக்கேன். அண்ட் இதுக்கு தேவையான கீ, உங்களுக்கு ஏத்த மாதிரி கீ எடுத்துக்கோங்க. இப்ப வாங்க களி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாயில பச்சரிசியை நல்லா வறுத்துக்கலாம். இப்ப இந்த களிக்கு நம்ம அரிசி நல்லா வறுத்துக்கணும். இந்த பொரி அரிசி சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு நம்ம அரிசியை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நம்ம மிக்சர் ஜார்ல போட்டு கோர்ஸா ஃபர்ஸ்ட் கிரைண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம இந்த கடாயில அரிசி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரைஸ் கிளீனா இருக்கு, அதனால நான் வாஷ் பண்ணாமே போடுறேன். உங்களுக்கு நீங்க மாவு பச்சரிசி அந்த மாதிரி வாங்குனீங்கன்னா நல்லா ரைஸ் லைட்டா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் காய விட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு நான் எந்த பதத்துல ஃப்ரை பண்ண அளவு போதும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணும் போது ஃப்ளேமை கொஞ்சம் திட்டமா வச்சுக்கோங்க, ஒரு மீடியம்ல வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப ஓவர் குக் ஆகாது, ஐ மீன் ஓவர் ஃப்ரை ஆகாது ரைஸ். இப்ப இந்த பதத்துக்கு நல்லா ரைஸை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, இந்த பதத்துக்கு ரைஸை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஒயிட் ஆகி ஒரு மாதிரி பொரி ரைஸ் மாதிரி இருக்கும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப நம்ம பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விடலாம். இப்ப இந்த பிளேட் கிட்ட நல்லா நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஆற விடலாம். அடுத்து நம்ம பாசிப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோ இல்லைங்களா, இதையும் தனியா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒன்னா சேர்த்து ஃப்ரை பண்ணக்கூடாது, ஏன்னா பாசிப்பருப்பு சீக்கிரமா ஃப்ரை ஆயிடும். ரைஸ் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால ரெண்டுமே சேர்ந்து நீங்க ஃப்ரை பண்ணீங்கன்னா ஏதாவது ஒண்ணு ஓவர் ஃப்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால ரெண்டுமே தனித்தனியா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்ப பாசி பருப்பை நம்ம நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்க ஃப்ரை பண்ணும் போதே இந்த பாசி பருப்பு மட்டும் நல்ல ஒரு அரோமா வரும், அந்த நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அப்பயே நம்ம இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா பாசி பருப்பு நல்லா ஃப்ரை ஆகி நல்ல ஒரு அரோமா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல நான் என்ன பண்றேன்னா இந்த ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு இந்த ரைஸ் கூடயே இந்த பாசி பருப்பை இந்த பிளேட்க்கு, ரைஸ் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த பிளேட்லயே நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். இது ரெண்டும் நல்லா நம்மளுக்கு ஆறட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் நம்ம 1 கப் ஆஃப் வெல்லம் எடுத்திருக்கோம் இல்லைங்களா, இந்த வெல்லத்தை நம்ம நல்லா மெல்ட் பண்ணிக்கணும். இந்த 1 கப் ஆஃப் வெல்லத்துக்கு நான் 3 கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வாட்டரை பாத்திரத்துல ஊத்திக்கோங்க. வெல்லத்தை நம்ம இந்த வாட்டர்ல ஆட் பண்ணிக்கலாம். ஆகு வர அளவுக்கு எல்லாம் நம்ம வெல்லத்தை மெல்ட் பண்ண வேணாம். ஜஸ்ட் வாட்டர்ல வெல்லத்தை நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்ப அரிசி நல்லா குக் ஆகணும் இல்லைங்களா, அதுக்கு நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும் அதிகமா. அதனாலதான் நான் 3 கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்திருக்கேன் நான். இப்ப இந்த வெல்லம் நல்லா மெல்ட் ஆகட்டும். இந்த வெல்லம் இப்ப மெல்ட் ஆகிறதுக்கு நமக்கு டைம் எடுக்கும். இன் பிட்வீன் நம்ம ரைஸ் நல்லா ஆறிடுச்சு. இத ஒரு மிக்சர் ஜார்ல எடுத்து நம்ம கோர்ஸா கிரைண்ட் பண்ணிக்கலாம். வாங்க, ஃபுல்லா போட்டு அரைக்க வேணாம், 2 பேட்சா பிரிச்சு அரைச்சுக்கோங்க. இப்ப நம்ம இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த அளவுக்கு தான் நம்ம ரைஸை எடுத்துக்கணும். கோர்ஸா தான் அரைக்கணும். ரொம்ப ரைஸாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பவுடராவும் ஆயிடக்கூடாது. அதனால ரைஸ் நல்லா கோர்ஸா அரைச்சிக்கோங்க. சைமல்டேனியஸ்லி இந்த பாசி பருப்பும் அது கூடயே கோர்ஸா அரைஞ்சிடும். இந்த பதத்துக்கு தான் நீங்க ரைஸை அரைக்கணும். ஓகே, இப்ப நம்ம வெல்லம் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். வெல்லம் நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு, உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு. உங்க வெல்லத்துல டஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்ப டஸ்ட் இல்ல, ஃப்ரெஷ்ஷான வெல்லம் தான் அப்படின்னா
நீங்க ஃபில்டர் பண்ண அவசியம் கிடையாது. இப்போ வந்து இந்த ஃப்ளேம் வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நம்ம எதுல வந்து களி வந்து கிண்ட போறோமோ அந்த பாத்திரத்துல வந்து இந்த வெல்லத்தை நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். இப்ப நான் இந்த கடாயில தான் களி வந்து நம்ம செய்ய போறோம். இந்த கடாய் ஃபர்ஸ்ட் நம்ம ஆன் பண்ணிட்டு நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த வெல்லத்தை கம்ப்ளீட்டா இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த ரைஸை வந்து இந்த வெல்லத்து கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கலரி விட்டுட்டே இருங்க. அப்படியே உங்களுக்கு பபிள்ஸ் பபிள்ஸா சேர்ந்துரும். நீங்க அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே விடுங்க. இந்த வெல்லத்தோட தண்ணியில தான் வந்து இந்த ரைஸ் வந்து நம்மளுக்கு நல்லா குக் ஆயிடும். இப்போ வந்து இது உங்களுக்கு டபுள் ஆயிடும். நம்ம 1 கப் ஆஃப் ரைஸ் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இது வந்து டபுள் ஆகும் உங்களுக்கு. இப்ப இந்த டைம்ல எப்பவுமே நம்ம ஸ்வீட் செய்யும் போது 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணோம். நான் இந்த டைம்ல 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்பதான் ரைஸ் வேகும் போதே எல்லாத்துலயும் அந்த வந்து ஸ்வீட்னஸ் வந்து எலிவேட் ஆகும். இப்ப நல்லா வந்து இந்த ரைஸ் வேகட்டும். நம்ம ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம நல்லா இந்த ரைஸ் வந்து குக் ஆகட்டும். இப்ப நம்ம எந்த அளவுக்கு குக் ஆயிருக்குன்றத பார்க்கலாம். இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைம்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சிம்ல வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. இன்னொரு 10 மினிட்ஸ் நல்லா வந்து குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த டைம்ல நம்ம முந்திரி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து கீ ஊத்தி முந்திரிய நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். முந்திரிய வந்து ஒரு ப்ரௌன் கலர் நல்லா வரும், ஒரு கோல்டன் ப்ரௌன்ல நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு குக் ஆயிருக்கு பாருங்க. ஓரளவுக்கு நல்லா தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க இந்த ரைஸ் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னா, ஓகே ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. ஓகே நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லா குக் ஆனா போதும். இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, ஏலக்காவை பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அண்ட் நம்ம வந்து முந்திரி நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன்ல ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் இந்த களியோட சேர்த்து நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப முந்திரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓபன் பண்ணி பார்ப்போம். நல்ல கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு. நல்ல கெட்டியமா ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம ஒரு பவுல் எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா கேஷ்யூஸ்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன்ல இருக்கு பாருங்க. இது அடுத்த 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு அப்படியே நல்ல கெட்டியமா ஆயிட்டு நல்லா வந்து திக்காயிடும். இப்போ ஒரு லைட்டா ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி இருக்கு இல்லைங்களா, இது ஆறுனதும் நல்லா திக்கா இருக்கும். நம்மளோட களி வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அண்ட் கேம்ஸ்ராம் சேனல்ல இருக்க அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.